2 வயசு குழந்தையில இருந்து 75 வயசு பெரியவங்க வரைக்கும் விட்டு வைக்க மாட்டேங்கிறான். இந்த கேவலமான ஒரு ஆட்சி இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இருந்ததே கிடையாது. கருணாநிதிக்கு அப்புறம் நம்ம முதலமைச்சர் ஆயிட்டோம். எப்படியாவது இந்த தடவை பொய்ய சொல்லி ஸ்ரீநிதி முதலமைச்சராக ஸ்டாலினுக்கு ஒரே கவலை. நாடு நாசமா போயிட்டு இருக்குது, அதை பத்தி அவருக்கு கவலை இல்ல. போகாதீங்க, அவன் போடுற சோத்தை சாப்பிடலாமா, நம்ம அவன் கொடுக்குற சாராயத்தை குடிக்கலாமா? எந்த நாயா குடிச்சிட்டு போயிட்டு போகுது. இவன் கொடுக்குற 1000 ரூபாய் இவங்க அப்ப மூட்டு காசா? நம்ம காசுமா? சாராயத்துல சம்பாரிச்சு வச்சிருக்கான். 1 லட்சம் கோடி கொள்ளையடிச்சு வச்சிருக்காரு. ஆறு நம்ம ஊர் அம்மாவாசை. 2 வயசு குழந்தையில இருந்து 75 வயசு பெரியவங்க வரைக்கும் விட்டு வைக்க மாட்டேங்கிறான். 2.5 வயசு குழந்தைய திமுகவுடைய கிளை செயலாளர் பாலியல் வன்கொடுமை பண்ணி கொலை பண்றான். 14 வயசு புள்ள பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி தூத்துக்குடியில கொலை பண்றான். 6 வயசு குழந்தை தெருவில் விளையாடிக்கிட்டு இருந்தா கடத்திக்கிட்டு போய் கற்பழிச்சு ஹாஸ்பிட்டல் இருக்குது. 70 வயசு பெரியவங்களை விட்டு வைக்கல. இந்த கேவலமான ஒரு ஆட்சி இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இருந்ததே கிடையாது. 8வது படிக்கிற பையன் கஞ்சா போடுறான், போதை ஊசி போட்டுக்கிறான். இதையெல்லாம் கட்டுப்படுத்துற காவல்துறை வேடிக்கை பார்த்துக்கிட்டு மாமூல் வாங்கிட்டு இருக்குது. காவல்துறை கையில வச்சிருக்க கையாளாகாத முதலமைச்சர் ஸ்டாலின், அவருக்கு ஒரே கவலை தான், என்ன தெரியுமா? கருணாநிதிக்கு அப்புறம் நம்ம முதலமைச்சர் ஆயிட்டோம். எப்படியாவது இந்த தடவை பொய்ய சொல்லி ஸ்டாலின் முதலமைச்சர் ஆக்கணும், உதயநிதி முதலமைச்சராக ஸ்டாலினுக்கு ஒரே கவலை. அதுதான் அவருக்கு. நாடு நாசமா போயிட்டு இருக்குது, அதை பத்தி அவருக்கு கவலை இல்ல. சமுதாய சீரழிவு நடந்துகிட்டு இருக்குது. இன்னைக்கு இளைஞர்கள்லாம் மனித சக்தியில இல்லாம போய் எல்லாம் போதை சக்தியாகி போயிருக்கிறாங்க. அதெல்லாம் பத்தி கவலைப்படாத ஒரு முதலமைச்சர். அவருக்கு தெரியாது பாவம், அவருக்கு அவ்வளவுதான் தெரியும். எழுதி கொடுத்தது ஒழுங்கா படிக்க தெரியாதவர் அவரு. நாடு சுதந்திரம் வாங்கினது எப்போ, குடியரசு தினம் எப்போன்னு தெரியாத ஒரு முதலமைச்சர் இருக்கிறாரு. அவரை நம்ம ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னா நம்ம நிலைமை பாரு எப்படி இருக்கு. இப்ப தேர்தல் வந்துருச்சு, அண்டா குண்டால வந்துருச்சாமா? வந்துருச்சா? பாதி பேருக்கு வரல, ஆனா ஓட்டையா இருக்குதா? தண்ணி ஊத்தி பாரு. ஓட்டை தானா? அதனால தண்ணி வச்சிருந்தீங்கன்னா ஒரு வாரத்துல துருப்பிடிச்சு போயிடும். அந்த ஓட்டையை கொடுக்கறதுக்கு திமுக காரன் பண்ற கிராக்கி இருக்குது. அண்ணா திமுக போனீங்கன்னா இந்த வர பட்டி இருவார பட்டிக்கு அப்புறம் வர அண்ணா திமுக போனீங்கன்னா அங்க கொடுக்கறத நிறுத்திக்கு வேணாம். இவன் 5 ஏக்கர் பம்பு செட்டு கொடுக்குறான், இவன் கொடுக்கறத நிறுத்திக்கு வேணாம். அதெல்லாம் வேண்டாம். நம்ம எடப்பாடியார் வரட்டும். தாலிக்கு தங்கம் கொடுத்த 8 கிராம் தங்கம் கொடுத்தோம். அதை விடவா இவன் கொடுத்த இந்த ஓட்டை குண்டா பெருசு? அது மட்டும் இல்லம்மா, என்ன கொடுத்தாலும் சரி. அவரு தங்கம் கொடுத்து ஜெயிக்கலான்னு பார்த்தாரு, முடியல, கோயம்புத்தூர் போயிட்டார். கோயம்புத்தூர் எங்க போயிட்டாரு? கோயம்புத்தூர் போயிட்டாரு. இப்ப ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போய் இதவர் பட்டி. ஏமா ஆடா மாடா நீங்களாம் அடைச்சு வச்சு பட்டியில் அடைச்சு வச்சு சோறு போட்டு சாராயம் கொடுக்கறதுக்கு இத தேர்தல் கமிஷன் திறக்க கூடாதுன்னு சொல்லிச்சு. இப்ப வீட்டுக்கு உட்கார வச்சுக்கிறான், இல்லைன்னா காட்டுக்குள்ள கொண்டு உட்கார வச்சுக்கிறான். போகாதீங்க, அவன் போடுற சோத்தை சாப்பிடலாமா, நம்ம அவன் கொடுக்குற சாராயத்தை குடிக்கலாமா? எந்த நாயா குடிச்சிட்டு போயிட்டு போகுது. நம்ம அதெல்லாம் வேண்டாம். சிந்திச்சு ஓட்டு போடுங்க. நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும், நல்லா படிக்கணும். ரெட்டலைக்கு ஓட்டு போடுங்க. எடப்பாடியார் வந்தாருன்னா எல்லா பெண்களுக்கு 2000 கொடுப்பார், புரியுதா? வீட்டுக்கு ஒரு பிரிட்ஜ் கொடுப்பார். ரேஷன் கார்டுக்கு 10,000 ரூபாய் பணம் கொடுப்பார். பொங்கல் தொகுப்பு 1000 ரூபாய் கொடுப்போம். கல்வி கடனை தள்ளுபடி பண்ணுவோம். வருஷத்துக்கு 3 சிலிண்டர் விலையில்லாமல் கொடுப்போம் சொல்லியிருக்கிறார். நிலம் இருந்தால் கான்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். நிலமும் இல்லைன்னா 3 சென்ட் நிலமும் கான்கிரீட் வீடு தரணும்னு சொல்லியிருக்காரா இல்லையா? தெரியுமல்ல? அதனால நம்ம ஆட்சி வரட்டும். இப்ப திமுக கார மிரட்டுறவனை எல்லாம் லிஸ்ட் போட்டு வச்சுக்கோ. நீ சொல்ல ஆட்சி போய் 1 மாசம் ஆச்சு. அடுத்த ஆட்சி யாருது? நம்மளுது. நம்ம தானே மிரட்டணும். அவன் மிரட்டினவள பயப்படாது. அவன் சொல்றானா ஒரு அட்டை கொடுத்து ஸ்கேன் பண்றான். ஸ்கேன் பண்ணிட்டு என்ன சொல்றான்? நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா யாருக்கு போட்டீங்கன்னு தெரியும், நாங்க 1000 ரூபாயை நிறுத்திடுவோம். இவன் கொடுக்குற 1000 ரூபாய் இவங்க அப்ப மூட்டு காசா? நம்ம காசுமா? சாராயத்துல சம்பாரிச்சு வச்சிருக்காங்க. 1 லட்சம் கோடி கொள்ளையடிச்சு வச்சிருக்காரு. ஆறு நம்ம ஊர் அம்மாவாசை. அதனால என்ன கொடுத்தாலும் வாங்கிக்க. ரெட்டலைக்கு ஓட்டு போடுங்க. கொடுக்கறதெல்லாம் உங்க காசு, மக்களோட காசு, மறந்துடாதீங்க. சும்மா 8000 தர்றேன், அதுக்கு ஒரு கூப்பன் தர்றேன், நீங்க போய் சட்டி முட்டிகள் எல்லாம் வாங்கி கொள்ளலாம் நீங்கள் விரும்பியதை என்று சொல்லி ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எடுத்த உடனே ஆட்சிக்கு வந்த பிறகு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 10,000 அளிக்கப்படும் என்று எடப்பாடி ஏற்கனவே சொல்லிவிட்டார். நீ என்ன 1000 ரூபாய் குடும்பத்திற்கு 2000 கொடுப்போம் என்று சொல்லிவிட்டார். ஆகவே எத்தனையோ திட்டங்கள். இதையெல்லாம் விட தமிழ்நாடு விவசாயத்தில் தன்னிறைவு பெறுவதற்கு ஒரு விவசாயி தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்பது மிகவும் முக்கியம். இதுவரையிலும் இந்த நாட்டை ஆண்டவர்களில் யாரும் விவசாயி இருந்ததில்லை. முதல் முறையாக எடப்பாடி தான் ஒரு விவசாயி முதலமைச்சராக வந்தார் என்ற வரலாறு படைத்தார். ஆகவேதான் உங்களுடைய அத்திக்கடவு திட்டங்கள் எல்லாம் நிறைவேறியதற்கு அதுதான் மிகப்பெரிய காரணம். எந்த சிறு இடத்தில் கொஞ்சம் நீர் ஓடினாலும் அதற்கு ஒரு தடுப்பணை கட்ட வேண்டும். அதனால் அந்த பகுதி விவசாயத்தில் செழிக்க வேண்டும் என்று கருதுகிறவர் நம்முடைய எடப்பாடி. ஆகவே ரொம்ப எளிய மனிதர், நீங்கள் அணுகுவதற்குரிய மனிதர்.
அவர் ஆள்வது நீங்கள் ஆள்வது போன்றது. விஜயபாஸ்கரும் அத்தகைய மனிதர்தான். ஆகவே ஒவ்வொரு இடத்திலும் அவருக்கு கூடுகின்ற கூட்டம், ஒவ்வொரு இடத்திலும் அவருக்கு அளிக்கப்படுகின்ற வரவேற்பு, இவையெல்லாம் உண்மையிலேயே எனக்கு வியப்பை ஏற்படுத்துகிறது. மக்களை நாம் திரட்ட வேண்டும் என்பது போக மக்கள் திரண்டு நின்று அவருக்கு வரவேற்பளிக்கிறார்கள் என்பது அவர் ஏற்கனவே உங்களுக்கு ஆற்றிய பணியை நீங்கள் நினைவு கூர்ந்ததற்கான அடையாளம் என்று நான் உறுதியாக கருதுகிறேன். செந்தில் பாலாஜி போன்ற திருடர்கள் எல்லாம் இந்த ஊரை விட்டு வெளியேறி கோவை நகரத்திற்கு கொள்ளையடிக்க போய்விட்டார்கள். இதோடு அவருடைய அரசியல் வரலாறு முடியும். உலகத்தில் லஞ்சம் வாங்கியதை லஞ்சம் வாங்கினேன் என்று ஒப்புக்கொண்டு என்னை விடுதலை செய்யுங்கள் என்று கோர்ட்டிலே சொன்ன ஒரே ஒரு ஆள் நம்முடைய செந்தில் பாலாஜி தான். கோர்ட்டும் அதை ஒப்புக்கொண்டது, உச்ச நீதிமன்றம் பதறிவிட்டது. இப்படி ஒவ்வொருவனும் ஒவ்வொரு திருடனும் கடைசியிலே திருடிவிட்டு நான் அந்த பொருளை அந்த வீட்டிலேயே வைத்து விட்டேன் என்று சொன்னால் அவனை விடுதலை செய்வதா என்று உச்ச நீதிமன்றம் பதறியது. ஆகவே 1.5 ஆண்டு காலம் சிறையிலே இருந்தார். சிறையிலே இருந்த கேவலமான ஊழல் பெருச்சாளியை ஸ்டாலின் மந்திரியாக ஆக்கினார். மந்திரியாக ஆக்கியது மட்டுமல்ல, அவர் கவர்னரை கூப்பிட்டு பதவி பிரமாணம் செய்து வையுங்கள் என்று சொன்னார். கவர்னர் சொன்னார், கவர்னர் மாளிகையிலே தான் பதவி பிரமாணம் செய்ய முடியும், சிறைச்சாலையிலே செய்ய முடியாது, கிரிமினல் கைதியை அமைச்சராக ஆக்க முடியாது என்று அவர் சொன்னார். ஆனாலும் அது என்னுடைய உரிமை என்று அவரை அமைச்சராக ஆக்கி 1.5 ஆண்டுகள் வைத்திருந்தார். இந்திய அரசியல் சட்டம் கிழித்தெறியப்பட்டது. இந்த நாட்டில் ஒரு மனிதனை அவன் கைதியாக இருக்கின்றவனை மந்திரியாக ஆக்க முடியும் என்கின்ற புதிய நிலைப்பாட்டை எடுத்தவர் ஸ்டாலின். இதற்கு முன்னால் உலகத்தில் எவனும் யோக்கியனை நல்லவனை மந்திரியாக ஆக்கியிருக்கிறானே தவிர செந்தில் பாலாஜி போல ஒரு மொல்ல மாறியை, சிறையில் இருக்கின்ற கைதியை மந்திரியாக ஆக்கிய வரலாறு கிடையாது. ஆகவே நம்முடைய அரசியல் சாசனங்களே தலைகீழாக போய்விட்டன. இந்தியாவிலேயே தமிழ்நாடு மட்டும்தான் கிரிமினல்களை, ஊழல் குற்றம் செய்தவர்களை, சிறையில் தண்டிக்கப்பட்டவர்களை மந்திரியாக ஆக்குகின்ற முறை தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கிறது. அதை ஸ்டாலின் தான் முதல் முறையாக அரங்கேற்றி இருக்கிறார். ஆகவே இந்த அலிபாபாவும் 40 திருடர்களும் என்கின்ற கொள்ளை கூட்டம் நம்முடைய நாட்டை விட்டே போக வேண்டும். இவர்கள் எஞ்சிய காலத்தை மத்திய சிறைச்சாலையிலே கழிக்க வேண்டியவர்கள். நம்முடைய விஜயபாஸ்கர் போன்றவர்கள் அமைச்சர்களாக இருந்து எடப்பாடி நாடாளுகின்ற நிலைமை ஏற்பட்டு திமுக மொத்தமும் வைப்பதற்கு சிறை போதாமல் புதிய சிறைகள் கட்டுகின்ற நிலைமை நாட்டில் ஏற்படும் என்று சொல்லி நீங்கள் இரட்டை இலைக்கு வாக்களியுங்கள். அது எம்ஜிஆர், அம்மா போன்ற மகத்தான தலைவர்கள் ஆண்ட சின்னம். அதற்கு பிறகு இந்த கட்சியை காப்பாற்றிய பெருமை எடப்பாடிக்கு தான் உண்டு. உங்களுக்கு சொல்லுகிறேன், சாதாரணமாக ஒரு தலைவராக ஆனவர், ஆட்சியில் அமர்ந்தவர், இடையராது குடைச்சல், ஓ பன்னீர்செல்வத்தின் குடைச்சல், இன்றைக்கு நமக்கு நண்பராக இருந்தாலும் தினகரனும் குடைச்சல், சசிகலாவும் குடைச்சல், அத்தனை குடைச்சல்களிலும் தாக்கு பிடித்து 4 ஆண்டு காலம் போராடி இந்த கட்சியை மீட்டெடுத்தார். உண்மையிலேயே எடப்பாடி இந்த தலைமை பதவிக்கு வந்திருக்காவிட்டால் ஓ பன்னீர்செல்வம் திமுகவிலே போய் சேர்ந்தது போல அதிமுகவையும் திமுகவிலே ஒப்படைத்திருப்பார். இந்த கட்சி எம்ஜிஆர் போன்ற மகத்தான வள்ளலால் ஏற்படுத்தப்பட்ட கட்சி என்கின்ற காரணத்தினால், காலம் இந்த கட்சியை காப்பாற்ற நினைத்த காரணத்தினால், இறைவன் இந்த கட்சி வாழ வேண்டும் என்று விரும்பிய காரணத்தினால் எடப்பாடி இந்த கட்சியினுடைய தலைவராக தற்செயலாக அமைந்து அந்த தலைமை வேரூன்றி இந்த கட்சி காப்பாற்றப்பட்டு, நான் அம்மா காலத்தில் எம்எல்ஏயாக இருந்திருக்கிறேன். அந்த அவர்கள் காலத்தில் எப்படி மக்கள் கூடுவார்களோ, மக்கள் எப்படி இந்த கட்சியை விரும்புவார்களோ, அது போன்ற ஒரு மாற்றத்தை நாட்டிலே கொண்டு வந்த பெருமை எடப்பாடியை சேரும் என்று சொன்னால், எடப்பாடி காலம் தந்த கொடை, அண்ணா திமுகவினுடைய வலிமை அவர்தான். நாளைய திமுக அழிந்துபடும், அண்ணா திமுக தொடர்ந்து நாடாளும். நீண்ட காலம் அதிமுக தான் நாடு ஆண்டிருக்கிறது. அந்த ஆட்சி தொடரும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம்.